ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மே 14க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஸ்கேல்டு 4 month ஹை இன் ஏப்ரல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நியூஸை வந்து வாசிச்சு பாருங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஸ்கேல்டுனா இன்க்ரீஸ்டு. ஓகேவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து 4.83 இருந்துச்சுங்க. இந்த மாசம் வந்து 4.85க்கு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ ரொம்ப கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் மார்ஜினல் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பேஜ் நம்பர் 4ல சீலிங் ஆஃப் 5% ஆன் அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட் ஃபிளேட் அப்படி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பேஷனேட் கிரவுண்ட்ல 5% ஆஃப் தி வேகன்சியை தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீலிங் அப்படின்னா மேக்சிமம் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுல சீலிங்னா மேல தானங்க இருக்கு, அது மாதிரி சீலிங்னா மேக்சிமம் லிமிட். ஸோ அடுத்து ஃபிளேட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாலிசியை வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்களா தப்புன்னு சொல்லியிருக்காங்களா நீங்க அதை வாசிச்சாதான் தெரியும். பட் ஃபிளேட் அப்படின்னா அந்த ஸ்கீமை வறுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இதோட லிட்ரல் மீனிங். ஃபிளேடுக்கு உண்மையான மீனிங் நீங்க வந்து கூகுள்ல போட்டு பார்க்கும்போது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, தோல் உரியிற அளவுக்கு அடிக்கிறது. அதுதான் வறுத்தெடுக்கிறது, வெளுத்து வாங்குறது. நிறைய சொல்லுவாங்கல்ல, ஸ்க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கரமா நோண்டி நோண்டி துளவி துளவி நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது. அதே மாதிரிதான் ஃபிளேடும் வறுத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஸ்பாட்டட் டீல் ஃப்ரம் டிஃபெக்ட் ஜூன்னு இருக்குங்க. டிஃபெக்ட் அப்படின்னா அந்த ஜூ வந்து இப்ப வழக்கத்துல இல்ல, ஆபரேஷன்ல இல்ல, ஆக்டிவா இல்ல, நாட் இன் யூஸ் அப்படின்னு அர்த்தங்க. அதுவும் ஒரு வெக்காபுலரி தான். அடுத்த நியூஸ் எங்க இருக்குன்னா, நம்மளோட எடிட்டோரியல்ல வந்து ஸ்டெபிலைசிங் இந்தியா நேபாள் டைஸ் இன் சேஞ்சிங் டைம்ஸ். ஸோ இதை வந்து வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு லெஃப்ட் சைடு எடிட்டோரியல் காலத்துல ஒன்னும் பெருசா எக்கனாமிக் நியூஸ் இல்லைங்க. ஸோ நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்டிக்கலை வாசிங்க. ஸ்டெபிலைசிங் இந்தியா நேபாள் டைஸ் இன் சேஞ்சிங் டைம்ஸ். ஸோ இன்டர்நேஷனலா நம்ம நெய்பர் கண்ட்ரியோட இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இத கண்டிப்பா வாசிங்க. டிக்ளைனிங் பாவர்ட்டி ரேஷியோ ஏ கண்டினியூயிங் ட்ரெண்ட். ஸோ இப்ப பாவர்ட்டியோட விகிதம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நல்ல விஷயம் இல்லையா. ஸோ இதை யாரு சொல்றாங்க அப்படின்னா NSSO. ஸோ இதோட அப்ரிவேஷன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவாங்க. NSSO சேர்மன் யாருன்னு பாருங்க, ப்ரொஃபசர் ரஜீவா லக்ஷ்மன் கரந்திகார். ஸோ இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் பேர் இருக்குங்க, ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா. ஓகேவா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அப்ரிவேஷன் NHRC யோட அப்ரிவேஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு வெக்காபுலரிங்க. amid a heavy turnout, violence, மார்ஸ் போலிங் இன் வெஸ்ட் பெங்கால் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு இருக்கு. மார்ஸ் அப்படின்னா வார்ஸ்ன்னு அர்த்தம். வயலன்ஸ் வெடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களாங்க. யூஷுவலான மீனிங் வந்து நம்ம மார்ஸ் பிளானட் இருக்குல்லங்க, மார்ஸ்னா காட் ஆஃப் வார்ன்னு அர்த்தங்க. ஸோ இந்த இடத்துலயும் மார்ஸ்னா வார்ன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பிசினஸ் பேஜ். ஸோ iQube வெஹிக்கிள் வந்து டிவிஎஸ் கம்பெனியை சேர்ந்தது. ஸோ இந்த வெஹிக்கிள் பத்தி ஏதாவது கேட்கலாம், ஏன்னா இது வந்து ஸ்கூட்டர்ல வர்றதுனால கேட்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அந்த சார் வந்து இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு பின்னாடியும் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஏற்ற இறக்கத்தோட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வாலடைல் அப்படின்னா சேஞ்சஸ்ன்னு அர்த்தங்க. ஸ்டேபிளா இருக்காது, அன்ஸ்டேபிள். ஸோ SBI வந்து இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். SBI பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் கிளியரிங் மெம்பர் பேங்க் அட் IIBX இருக்கு பாருங்க. IIBX ஓட அப்ரிவேஷன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க, இந்தியன் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து என்னங்க பண்றாங்கன்னா, அது வந்து ப்ரிஷியஸ் மெட்டல்ஸோட ட்ரேடிங் பண்றாங்க. ஸோ SBI வந்து ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பரா இருக்கு. ஓகேவாங்க. ஸோ கேவிபியோட குவார்டர் வந்து லாஸ்ட் குவார்டரோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த பேங்கோட சேர்மன் பேர் வந்து மீனா ஹேமச்சந்திரா, எம்டி சிஇஓ வந்து ரமேஷ் பாபு சார். அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கரூர். டேக்லைன் வந்து ஸ்மார்ட் வே டு பேங்க். ஸோ இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து அவங்களோட சப்சிடரியான ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதுல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வித்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தைரியமான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலியன்ட் அப்படின்னா பிரேவ்னு அர்த்தம். ஸோ யாருக்கு வித்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வார்பர்க் பின்கஸ் அப்படின்ற கம்பெனிக்கு வித்திருக்காங்க. அந்த கம்பெனி யாருக்கு கீழே வருவாங்கன்னா மேங்கோ கிரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கீழே வருவாங்க. ஸோ பேரண்ட் கம்பெனியையும் சேர்த்து பறிச்சு வச்சுக்கோங்க. வார்பர்கோட பேரண்ட் கம்பெனி வந்து மேங்கோ கிரஸ்ட். ஓகேவாங்க. ஸோ பேங்க்ஸ் அண்டர் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் ரிஸ்க். அடுத்த நியூஸ் பாருங்க. இது வந்து யார் சொல்லியிருக்கா? ஃபிட்ச்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சி. இது என்ன சொல்லியிருக்குன்னா அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்னதுன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ பேங்க் வந்து ஒரு ஆள் நல்ல ஆளா, அவருக்கு சம்பளம் இருக்கா, அவருக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்தா லோன் கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்க் அசஸ் பண்றது வந்து ரிஸ்க் அசஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளோ இதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க முருகப்பா குரூப்பும் மோன்ட்ரா எலக்ட்ரிக் பிராண்டும் கம்பைன் பண்ணி இ வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவாங்க. ஸ்மால் கமர்ஷியல் இ வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அது குஜராத் பேஸ்டு கம்பெனி. அது ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தமா டீல் பண்ணுது. அடுத்து கோரமண்டல்னு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது கோரமண்டல் இன்டர்நேஷனல். இவங்க வந்து யாரோட டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா தாக்ஷா அன்மேன்டு சிஸ்டம்ஸ், அதாவது ட்ரோன்லாம் தயாரிக்கிற கம்பெனில 7% ஆஃப் தி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது சொல்லலாம். 7% ஆஃப் தி ஷேர்ஸ்க்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் அவங்களோட சேர்மன் பேர் இருக்குங்க. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அடுத்து சாட் ஜிபிடிய ஃப்ரீயா ஓப்பன் சாஃப்ட்வேரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கூகுள். அதுக்கு அடுத்து ஜெமினி பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அபா கத்வா அப்படின்றவங்க வந்து நேஷனல் ரெக்கார்டையே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க அப்படின்னா ஷார்ட் புட்டை சேர்ந்தவங்க. ஸ்டார்ம் இன் டீ கப் அப்படின்னா ஒரு இடியம்ங்க, அதாவது ஒரு பழமொழி மாதிரி. ஸோ இதோட மீனிங் வந்து என்னதுன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூல நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுறது, ஓவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இல்லாட்டினா அதுல ஓவரா கோவப்படுறது. ஓகேவாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்ம் இன் டீ கப். டீ கப் சின்னதா இருக்கும், அதுல புயல் வந்தா எப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நிறைய சண்டை போடுறோம். அடுத்து சிமர்ஜித் சிசிலிங் ஸ்பெல். சிசிலிங்னா ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டோடங்க. நீங்க ஒரு சூடான பாத்திரத்துல தண்ணி ஊத்துனா ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் சிசிலிங் சவுண்ட். ஸோ இன்னைக்கு ஹிந்துல கொடுத்துருக்கிற வேர்டு வந்து என்னன்னா கேனலைஸ். கேனலைஸ்னா ப்ரொவைட் ஏ சிட்டி வித் கேனல். ஃபுல்லா கேனல் கட்டுறதுங்க. த ரிவர் ஹாஸ் பீன் சேனலைஸ்டு. ஸோ கேனலைஸ்டுன்னு சொல்றாங்க. ஸோ இது ஈஸியா அந்த வேர்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.